ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து உவகை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு திங்க் டேங்க் ரிசர்ச் கம்பெனிலேருந்து வரோம். என்னோட பேர் விதுபாலா, அவங்க பேர் உதயராஜன், அவங்க நவீன், அது தவிர இன்னொரு டைரக்டர் ராஜதுரை என்ன இருக்கிறாங்க. ஸோ இப்போ எங்கள் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஹியூமன் கேபிட்டல்னுவாங்க, மனித வளம். இவங்கள தான் ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறாங்க. பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா மனிதர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 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 ஹியூமன் கேபிட்டல் வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு திருப்தியாக அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது ஹியூமன் கேபிட்டல் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து சாத்தியப்படாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வளர்ச்சியும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் உவகை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வேலை செய்துட்டு இருக்குது. ஸோ அதனுடைய உவகை அப்படிங்கிற பேர் வந்து ஹாப்பினஸ், அந்த சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது தான், அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரு நிலையான வளர்ச்சிக்கான பெரிய திட்டங்களை எடுத்து ஆய்வு செய்து அது வந்து எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து கடந்த 50-60 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வரக்கூடியது இன்னைக்கு வந்து கிளைமேட் ஆக்ஷன். எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தண்ணி பிரச்சனை, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டு கூட பார்த்தீங்க, தண்ணி பிரச்சனை தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ தண்ணிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே சமயம் ஃப்ளட்டும் அடுத்த பிரச்சனையாக, அதை சரியாக மேனேஜ் பண்ணாததுனால ஃப்ளட்டுங்கிற ஒரு பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் வந்து ஒரு தண்ணீரை ஒரு வாட்டர் பேசன் ஒரு ஒவ்வொரு வடிநில பகுதி சார்ந்து எப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய நீர் சார்ந்த ஆய்வுகளை செய்துட்டு இருந்தோம். அப்போ அப்படி செய்துட்டு இருக்கும்போது நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எடுப்போம்னா, எந்தெந்த ஏரியாக்களில் பல ஆண்டுகளாக மக்கள் தீர்வு கிடைக்காம அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை எடுத்து அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணி அதில் தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் மக்கள் சார்ந்தோ அரசு சார்ந்தோ தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்தோ இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு நிரந்தர தீர்வுக்கான, அதே மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சிக்கான தீர்வு வேணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா ட்ரிவனாக பாலிசி டெசிஷன் எடுக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இதில் பள்ளிக்கரணை நீர் வடிநில பகுதியில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு பண்ணியிருக்கிறோம், ராதாபுரம் கால்வாய் ஆய்வு பண்ணியிருக்கிறோம், நொய்யலாறு பக்கத்தில் சூலூர் லேக் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இது வரைக்கும் ஆய்வு பண்ணி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய பத்திரிகை ரிப்போர்ட்டுகளில் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து, பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வர்றதுக்காக 1200 நாட்களுக்கு மேலே அந்த கிராம மக்கள் வந்து வேண்டான்னு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்போ 1200 நாட்கள்னா கிட்டத்தட்ட 4 வருடங்கள். அப்போ 4 வருடங்களாக ஒரு மக்கள் வந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்கன்னா அப்படி அந்த நிலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் முதல் கட்ட ஆராய்ச்சியை தொடங்கினோம். அப்போ அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு ஆதாரங்கள் ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பப்ளிக்காக இருந்த ஒரே ஆவணம் வந்து டிட்கோ சமர்ப்பித்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து தரோவாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய தவறான விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தண்ணி வந்து அந்த பரந்தூருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து லோயர் பாலார் பேசின்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 66% வந்து கூவம்படி நிலப்பகுதியிலையும் அடையாருக்கும் தண்ணி வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே கூவம்படி நிலப்பகுதி வந்து ஒரு யூனிக்கான ஒரு வடிநில பகுதி. ஏன்னா நீங்கள் மற்ற பறந்து விரிந்த பகுதிகளில் இருந்து மழை பெய்து சுருகி ஒரு இடத்து வழியாக கடலில் கலக்கும் போது தண்ணிகள் வந்து சேரும். ஆனால் இந்த கூவம்படிநில பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நேரோவான குறுகிய வடிநில பகுதி. ஏற்கனவே அங்கே தண்ணி பிரச்சனைகள் இருந்ததுனால கொசஸ்தலையாறுல இருந்து தண்ணியை திருப்பி இந்த கூவம்படிநில பகுதிக்கு தண்ணியை கொண்டிருக்கிறாங்க. லோவர் பாலார் பேசின்ல கம்பன் கால்வாய் வழியாக தண்ணியை கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா தண்ணியுமே கடைசியில் கவலைப்பட வேண்டியது பரந்தூர் மக்கள் கிடையாது, சென்னை தான் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் 8 மீட்டர் இந்த மாதிரி குறைவான தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டி தான் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கும் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணின பிறகு நிறைய வந்து அதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளில் நாங்கள் செய்திகள், சோஷியல் மீடியாவில் செய்திகள் என்ன பார்த்தோன்னா, வளர்ச்சி வேண்டாமா, ஏர்போர்ட் இல்லைன்னா நம்ம எப்படி வளர்றது,
எதையாவது ஒன்று தியாகம் பண்ணி தான் எதையாவது ஒன்று கிடைக்கும். அப்போ நீங்கள் இன்னைக்கு எங்கே அந்த மாதிரி இடத்த நீங்கள் காட்ட முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள், வாதங்கள், விவாதங்கள் வந்து தொடர்ந்து பத்திரிகைகள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ எல்லாருக்கும் நாங்களும் வளர்ச்சிக்காக வேலை செய்கிறவங்க. நம்ம முக்கியமாக ஒன்று முதல்ல இருந்தே நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது. வளர்ச்சியை ஆதரிக்கிறவங்க, வளர்ச்சி வேணும்னு சொல்கிறவங்க, வளர்ச்சி நிலையான வளர்ச்சி வந்து அத்தியாவசியம்னு அதற்காக வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அப்போ கண்டிப்பாக ஒரு நியாயமான கருத்து, வளர்ச்சி வேணும். அப்போ இந்த பரந்தூர் ஒரு விமான நிலையம் தான் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா அப்போ விமான நிலையம் வேணும். அப்போ நம்ம அதை மறுக்க முடியாது. அப்போ இது உண்மையிலேயே அதற்கான தரவுகள் என்ன சொல்லுது? விமான நிலையம் வேணுமா, எங்கே வேணும், எப்போ வேணும், இதற்கான தரவுகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத 2ஆம் கட்ட ஆராய்ச்சியாக நாங்கள் அடுத்த கட்டமாக இதை எடுத்தோம். இந்த ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2014-15 ஆண்டிலிருந்து 2024-25 ஆண்டு 10 ஆண்டுகளோட தரவுகளை எடுத்து ஒவ்வொரு அந்த மொத்தம் எவ்வளவு, இப்போ ஏர்போர்ட் எதுக்காக பயன்படுது? ஒன்று மக்கள் பயணம் பண்ணணும், இன்னொன்று சரக்கு கொண்டு போகணும். இந்த ரெண்டும் தான் அதனுடைய பயன்பாடு. அப்போ இந்த 2 பயன்பாடு எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, மாற்று வழிகள் என்ன, ஃப்யூச்சரில் எப்படி இந்த போக்குவரத்து எப்படி வந்து மாறப்போகுது, இதை பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணோம். ஸோ இதனுடைய அடிப்படையில் நாங்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அறிக்கையை தான் நாங்கள் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக கடந்த ஆட்சியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ணுறோம், அரசியல் சார்ந்து எதுவுமே கிடையாது. முழுக்க டிஜிசிஏ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது தவிர நிறைய ஆர்டிஐகள் நாங்கள் போட்டோம். பல ஆர்டிஐகள் வந்து முன்னுக்கு பின்புறனா பதில் வரும். சில நேரங்களில் வந்து இது தேசிய பாதுகாப்பு கருதி தகவல் தர இயலாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி கிடைத்த ஆர்டிஐ தகவல்களையும் டிஜிசிஏ ஏஐ பொது தளங்களில் இருந்த ரிப்போர்ட்டுகளையும் வச்சு நாங்கள் இந்த அறிக்கையை வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து முதல்ல நாம் சொன்ன மாதிரி இப்போது இதை நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை முடிக்கிற தருவாயில் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ண நேரத்தில் கடந்த 24ஆம் தேதி சட்டசபையில் வந்து சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுது அப்படின்னு. அப்போ உடனே நிறைய கேள்விகள் வந்து இந்த 2 நாளாக அதை பற்றி நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ச்சி சாத்தியமா, தமிழ்நாடு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும், அதல பாதாளத்தில் விழுந்துரும், அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்கு இனி முன்னேற்றமே இல்லை, இங்கேருந்து ஏற வேண்டியவங்கெல்லாம் இனி பெங்களூர் போயிடுவாங்க, ஹைதராபாத் போயிடுவாங்க, தொழில் முன்னேறாது, ஜிடிபி முன்னேறாது, 2035 $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும் அப்படின்னா ஏர்போர்ட் இல்லாமல் சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி பல கேள்விகள், பல தகவல்கள், பல வாக்குவாதங்கள் வந்து நிறைய டிபேட் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நிறைய நேரங்களில் எது உண்மை, எந்த தரவு சரியானது, எது தவறானது, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இதுதான் உண்மையாக இருக்குமோ, இது சரியானதோ அப்படிங்கிறத நம்மளுக்கே வந்து அதை பார்க்கும்போது நம்மளே அதை நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு பின் முரணான தகவல்களாக நிறைய பார்க்க முடிஞ்சது. எது உண்மைங்கிற தெரியல. பட் நாங்கள் வந்து அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய அஃபிஷியல் ரெக்கார்டில் உள்ள தகவல்களை வச்சு இந்த விமான நிலையம், பரந்தூரில் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி தமிழகத்துக்கு ஒரு விமான நிலையம் இன்னைக்கு அவசியமா அப்படிங்கிற கேள்வியாக அது மாறி எங்களோட தரவுகளை வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கேள்வியை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி நாங்கள் தரவுகளை பார்க்கும்போது கடைசியாக எங்கள் மனசில் எழுந்த கேள்வி முதல்ல இந்த ஏர்போர்ட் வேணுமாங்கிற கேள்வியே எங்களுக்கு வந்தது. ஸோ அதில் நாங்கள் பார்த்த டேட்டாக்களை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ முதல்ல வந்து பேசஞ்சர் மக்கள் வந்து பயணிகள் வந்து முதல்ல போகிறாங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாநிலங்களில் வந்து ஏர்போர்ட்டுகள் இருக்குது. மொத்தம் 67 ஏர்போர்ட்டுகள் வந்து மொத்தம் இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் வந்து 22, டொமஸ்டிக் வந்து 45. இதில் இந்த 67 விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 6 விமான நிலையங்கள் இருக்குது. இந்த 22 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்கள் இருக்குது. டொமஸ்டிக் விமான நிலையம் 45, தமிழ்நாட்டில் மட்டும் 2 டொமஸ்டிக் விமான நிலையம் இருக்குது. இன்டர்நேஷ்னலையும் நம்ம டொமஸ்டிக் பயன்படுத்துகிறோம். ஸோ 6 விமான நிலையம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி $1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நம்ம தமிழ்நாடு 2035 அடையணும் அப்படின்னா அது சென்னை விமான நிலையத்தை மட்டும் வச்சு அடைய போகிறதில்ல. தமிழ்நாடுங்கிறது பறந்து விரிந்த பல மாவட்டங்கள் அடங்கியது. எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தான் அந்த ஜிடிபி வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது
எல்லா மாநிலங்களையும் விட அதிகப்படியான சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கேரளால மொத்தம் 4 இன்டர்நேஷனல் விமான நிலையம் இருக்கு, 4 விமான நிலையம் இருக்கு, 4மே சர்வதேச விமான நிலையங்கள். தமிழ்நாட்டில் 6ல் 4 சர்வதேச விமான நிலையங்கள். ஸோ மொத்தம் இந்த ரெண்டும் ஈக்குவலான அளவில் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து மொத்தம் பேசஞ்சர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.1 மில்லியன் பேசஞ்சரை வந்து ஒரு வருஷத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு விமான நிலையங்கள்லையும் இருக்குது. இதில் 2024-25ஆம் ஆண்டு மட்டும் 29.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதலே சொன்னேன் 10 வருட டேட்டாவை எடுத்திருக்கிறோம். அந்த 10 வருட டேட்டாவில் இடையில கோவிட் ஒரு பெரிய ட்ராப் வந்தது, நிறைய விமானங்கள் எல்லா போக்குவரத்து நின்றுது. அதனால் அந்த ஆண்டுகளை கழிச்சிட்டு தான் ட்ரெண்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். 2025-26 டேட்டா லேட்டஸ்ட் ஏன் எடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து 2025 நவம்பர் வரைக்கும் தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நவம்பர் வரைக்கும் உள்ள டேட்டாவை எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது ட்ரெண்ட் கரெக்டாக வராது. ஆனாலும் நாங்கள் அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது 2026லையும் பெரிய சேஞ்ச் எல்லாம் வரல, அதே சேச்சுரேஷனில் தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 58% தான் வந்து மொத்த விமான நிலையங்களில் பயன்பாடு யூட்டிலைசேஷன் வந்து இப்போ இருந்துட்டு இருக்குது. இதில் இப்போ 42% வந்து இன்னும் கேப் இருக்குது. அதாவது விமான நிலையம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் இன்னும் போதுமான பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் வரல. 42% கேப் இருக்குது. இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய பகுதி சென்னைன்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடினுடைய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லும்போது சென்னையை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது, தமிழ்நாடு முழுவதும் தான் நம்ம பேசணும். ஆனால் சென்னை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சென்னை ஏர்போர்ட்டோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2024-25ஆம் ஆண்டு வந்து 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து இது கொண்டு போயிருக்குது. ஆனால் அதோடைய மொத்த கெப்பாசிட்டி இப்போ வந்து டெர்மினல் 3 கட்டிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எனி டைம் வந்து அவங்க ஆப்ரேஷனல் கொண்டு வரலாம். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி பார்க்கும்போது 35 மில்லியன் வருஷத்துக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அது எவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸ் தான் போயிட்டுருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 64% தான் சென்னை ஏர்போர்ட் யூட்டிலைசேஷன் வந்திருக்குது. மீதி வந்து நமக்கு கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் அதில் வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து கொண்டு போக முடியும். இப்போது தமிழ்நாடு வந்து வெறும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெங்களூரை பாருங்கள், பெங்களூர் ஏர்போர்ட்டை பாருங்கள், ஹைதராபாத் ஏர்போர்ட்டை பாருங்கன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும்போது எல்லா ஏர்போர்ட்டையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டுகள் பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது. கோயம்புத்தூரில் எவ்வளவு யூட்டிலைசேஷன் பார்த்தா 68%. திருச்சிராப்பள்ளியில் சர்வதேச விமான நிலையம் 41%, மதுரை 50%, சேலம் 17%, தூத்துக்குடி 7%. இப்போ இது தவிர வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன மாவட்டத்துக்கும் இடையில கனெக்டிவிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக உடான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே தமிழ்நாட்டில் நிறைய ஏர்போர்ட்டுகளை வந்து கொண்டு வந்து அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 30 கோடி 35 கோடியிலேருந்து 50-60 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணி நிறைய ஏர்போர்ட்டுகளை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டுகள் எதுவுமே இன்னும் ஆப்ரேஷனல் ஆகலை, இன்னும் கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வரல. ஒரே ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் ஏற்கனவே சேலம் வந்து இருந்தது. அந்த சேலத்தை வந்து உடானோட ஸ்கீமில் கூட கொஞ்சம் பணத்தை போட்டு அதை மட்டும்தான் ஆப்ரேஷனல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சேலம் ஏர்போர்ட்லேயும் டெய்லி ஒரு ஃப்ளைட்டு சென்னைக்கு வருது, மீதி வீக்லி வந்து பாம்பேக்கு ஃப்ளைட்டு போகுது. மற்றபடி அதுவுமே வந்து ஹைலி அண்டர் யூட்டிலைஸ்டாக தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்போ உடான் ஸ்கீமில் கட்டின ஏர்போர்ட்டுகள் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வெறும் ஏர்போர்ட்டை கட்டிட்டா மக்கள் வந்து பயணம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏர்போர்ட்டை கட்டி இன்னும் அங்கே ஃபங்க்ஷனல் ஆகாமல் இருக்குது, ஏன்னா பயணம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஆளுங்க இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரைமரி ரன்வே வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகுது. செகண்டரி ரன்வே வந்து ஒன்று அடையாறு ரிவருக்கு குறுக்க வந்து ஒன்று போட்டாங்க. அந்த செகண்டரி ரன்வே வந்து 2025 கிடைச்ச ஒரு ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4% மட்டும்தான் இது வரைக்கும் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போ 96% இன்னும் யூட்டிலைஸ் ஆகாமல் செகண்ட் ரன்வே வந்து இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரோத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து 2.5%. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம போச்சுன்னா கிட்டத்தட்ட 2034ஆம் ஆண்டில் நமக்கு வந்து இந்த 35 மில்லியன் பாப்புலேஷனை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால்
இப்போ ஆல்ரெடி வந்து இதை வந்து வெறும் நம்ம அப்படியே அப்சல்யூட் நம்பராக 2.5% வளர்ந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு 2 டயர் சிட்டிக்கு போகிறாங்க, 3 டயர் சிட்டிக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே காஸ்ட் கட்டிங். ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலியில் படித்த ஒரு இளைஞனை கொண்டு போய் சென்னை மாநகரத்தில் கொண்டு போய் எம்ப்ளாய் பண்ணணும்னா அங்கே 20,000 ரூபாய் கொடுத்தா போதும், இங்கே 50,000 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க வேலை செய்ய முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து 2 டயர் 3 டயர் சிட்டிஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வளர்ச்சி வந்து சென்னைக்குள்ளே தான் வருமா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னைக்குள்ளே தான் வருமானா அதுக்கு நிச்சயம் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒன் செகண்ட். இப்போ இதில் வந்து 2 சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து ஒரு நம்மளுடைய ஒரு மாவட்டம் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது, இன்னொன்று வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ இந்த மொத்தம் விமானம் மூலமாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் இந்தியாவுக்குள்ளேயே டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74%. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பயணிகள் வந்து வெறும் 26% தான் இருக்கிறாங்க. இதில் டெல்லி முதல்ல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சிட்டிஸ் வந்து எதுவாக இருக்குன்னா, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு அதிகப்படியாக பயணம் பண்ணுறாங்க, 2.5 மில்லியன் பாப்புலேஷன். அடுத்தபடியாக மும்பை போகிறாங்க, ஹைதராபாத், பெங்களூர், கல்கட்டா, பூனே, கோயம்புத்தூர். விதின் தமிழ்நாடு அதிகமாக மக்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறது கோயம்புத்தூர் போகிறாங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, பூனே இதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த வளர்ச்சி வந்து இங்கே தான் வளருமா இல்லை வேறு மற்ற இடங்களில் வளருமா, எங்கே வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாம் வந்து அடுத்து விமான நிலையம் வேணுமா அப்படிங்கிறத ஒன்று முடிவு பண்ணணும். ரெண்டாவது எங்கே வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ரெண்டாவது இருக்கிறத எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி வந்து சென்னையை விட திருச்சி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், தூத்துக்குடியில் குறைவாக தான் காமிக்குது. கோயம்புத்தூர் மற்ற இடங்கள்லாம் தான் வந்து திருச்சியில் தான் வந்து க்ரோத் இருக்குது. ஏன்னா சவுத்துலேருந்து சென்னைக்கு வந்து போகிறத விட அங்கே தான் வந்து அங்கே பக்கத்துலேயே அங்கே சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போவாங்க. அதே மாதிரி இன்னும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் போனோன்னா எல்லாரும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் உள்ள ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்தாச்சு, ஆனால் ஹைலி 7% தான் யூட்டிலைசேஷன். அதெல்லாம் இனி அடுத்தடுத்து வளரும்போது சென்னை தான் வளருமா இல்லை மற்ற இடங்கள் வளருமா, இதே ட்ரெண்டில் போகுமாங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. இப்போ அதே மாதிரி கார்கோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து பல மடங்காக போகுது தமிழ்நாட்டில். நம்ம வளர்ச்சி எங்கேயோ போக போகிறோம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு வருது அப்படின்னா விமானம் இல்லாமல் நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை நடத்த முடியும், இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன கார்கோ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய கரண்ட்டாக 2024-25 டேட்டா படி ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி 3.79 லட்சம் மெட்ரிக் டன் தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே வந்து அவங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுறது 3,79,000 லட்சம் மெட்ரிக் டன். அதாவது கிட்டத்தட்ட 34% தான் பயன்பாட்டுக்கு இருக்குது. மீதி கார்கோ எல்லாம் வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான இது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதே ரேஞ்சில் இதே க்ரோத் ரேட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5.2% இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்ம எப்போ வந்து இந்த முழு கெப்பாசிட்டியை வந்து நம்ம பயன்படுத்தோம்னா 2046-47 ஆண்டு தான் இதை நம்ம முழுசாக பயன்படுத்துவோம். அதுவே வந்து நம்ம ஒரு வேளை நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக நிறைய வந்து வளர்ச்சிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட 2036-37 ஆண்டு தான் நாம் வந்து இதை கொண்டு வருவோம். இப்போது ஏஐ வந்து இது தவிரவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 3 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான வேலைகள் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கானது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 14 லட்சம் மெட்ரிக் டன் பெர் இயர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைக்கும். இது தவிர வந்து நிறைய ரீஜனல் கார்கோ கெப்பாசிட்டி மதுரை, தூத்துக்குடி இங்கெல்லாம் கூட டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் கார்கோ அப்படின்னா எதை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க? 3 விஷயங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க. ஒன்று லோ வெயிட்டாக இருக்கணும், ஹை காஸ்ட்டாக இருக்கணும், டைம் சென்சிட்டிவாக இருக்கணும். டைம் சென்சிட்டிவ்னா அழுகி போயிடும், இல்லை அவசரமாக வேணும், மருந்துகள் எமர்ஜென்சியாக வேணும், இல்லை பூக்கள் நீங்கள் கொண்டு போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும், வாடி போயிடும் இருக்கும். ஸோ இந்த பூவு, இந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி. அதே மாதிரி லைட் வெயிட், செமிகண்டக்டருக்கு தேவையான சிப்பு, எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் லைட் வெயிட், இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க.
யாருமே வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க அவங்க பெரிய பெரிய கனமான பொருட்களை வந்து அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை வந்து அதிகப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் சென்னை மாதிரி நகரங்களில் சின்ன குழந்தைங்க ஒரு ரப்பர் இல்லைன்னு திடீர்னாலும், ஆனால் இன்னைக்கு வந்து ரப்பரை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு 1000 ஆப் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் ஆப்புக்கு, இந்த 10 ரூபாய் ரப்பருக்கு 50 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு டெலிவரி சார்ஜ் கேட்பாங்க. அப்போ ரப்பரோட விலை என்ன? 60 ரூபாய். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் லாஜிஸ்டிக் கூட கூட அது அதோட காஸ்ட் எங்கே வந்து சேரும்னா மேனுஃபேக்சர் பண்ண பொருளில் தான் வந்து சேரும். அதனால் எந்த இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட்டை எவ்வளோக்கு குறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மூணு போர்ட் இருக்குது நமக்கு சென்னையில். சென்னை காமராஜர், காட்டுப்பள்ளி போர்ட், இந்த மூணும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 117லேருந்து 120 மில்லியன் டன் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இது நீங்கள் நம்ம சென்னை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மொத்த கார்கோவில் 99% கடல் மூலமாக தான் வருது. 0.3% மட்டும்தான் விமானம் மூலமாக வருது. அதுவும் எதெல்லாம்? லோ வெயிட்டு, ஹை வேல்யூ, டைம் சென்சிட்டிவ், இந்த 3 தான் விமானம் மூலமாக வருது. மீதி எல்லாமே கடல் மூலமாக வருது. அப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்கோக்கு டெவலப் பண்ணோம்னா இங்கே தான் டெவலப் பண்ணோம்.